உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுக்காக என்னோட மெஸ்ஸுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்கீங்க? நான் தான் உங்க பணத்தை வட்டியோட கொடுத்துறேன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? ஓ மெஸ்ஸுக்கு பூட்டு போட்டது என்னமோ உண்மைதாமா. ஆனா இப்ப சாவி என்கிட்ட இல்ல. என்ன விளையாடுறீங்களா? சாவி உங்ககிட்ட இல்லனா என்ன அர்த்தம்? நீங்க தானே பூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்ப சாவி உங்ககிட்ட தானே இருக்கணும். அப்படி உங்ககிட்ட இல்லனா வேற யார்கிட்ட இருக்கும்? உனக்கு விஷயமே தெரியாதா? இத பாருமா, உன் மெஸ்ஸ பூட்டிட்டு வந்த அடுத்த நிமிஷமே உன் புருஷன் இங்க வந்தாப்ல. அவர்தாம்மா சாவி வாங்கிட்டு போனாரு. என்னென்ன சொல்றீங்க? அவர் வந்து சாவி வாங்கிட்டு போனாரா? அட என்னம்மா நீ எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டே இருக்க. நீ வேற. இத பாரு, உன் புருஷன் நேரா இங்க வந்து என் கை மேல 60 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு கையோட சாவி வாங்கிட்டு போயிட்டாப்ல. 60 லட்சமா? 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரா? எதுக்கு? ஆட கடவுளே, உனக்கு அதுவும் தெரியாதா? ஆட என்னம்மா நீ நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கு வட்டியை போட்டு அதுக்கு மேல கூடுதலா 2 மடங்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இனிமே நான் உன் வழிக்கே வரமாட்டேமா. போய் நீ உன் இஷ்டம் போல மெச நடத்து. உன்னை இனிமே நான் தொந்தரவே பண்ண மாட்டேமா. ஏமா தமையந்து, நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதுக்கு இல்ல, சாவிய அவர் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா மெஸ் இன்னும் பூட்டி தானே இருக்கு. அதத்தான் யோசிக்கிறேன். அந்த டீடைல் எல்லாம் எனக்கு தெரியாதுமா. உன் புருஷன் பணம் கொடுத்ததும் நான் சாவிய அவர் கையில கொடுத்துட்டேன். அதோட என் வேலை முடிஞ்சது. நீ உன் புருஷன் மெஸ்ஸ திறக்கலனா நீ போய் அவரை தாமா கேட்கணும். இவர் என்னடா அண்ணா சாவிய உன் புருஷன் வந்து வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா அங்க என்னடா அண்ணா மெஸ் இன்னும் பூட்டியே தானே கிடக்கு. இவர் சொல்றது உண்மையா இருந்தா இந்நேரம் அவர் போய் மெஸ்ஸ திறந்திருக்கணும்ல. அப்படி திறக்கவும் இல்லையே. என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் அதை பத்தி சொல்லனா என்ன அர்த்தம்? என்னம்மா நான் சொன்னதெல்லாம் புரியலையா உனக்கு? அதான் உன் புருஷன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றேன்ல. கிளம்புமா, கிளம்பு. என்ன அழுகிறியா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு அவ்வளவு சொன்னனே, யாராவது கேட்டீங்களா? உன்னோட ஆசை கணவன் எங்க போயிருக்கான்னு நான் சொல்லவா? அவன் டெல்லிக்கு போயிருக்கான். எதுக்காக தெரியுமோ? உன்னோட ரெசிபிக்கெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்க போயிருக்கான். பேட்டன் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? காப்புரிமை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.